வீடியோவில் நம்ம வந்துட்டு ஒரு ஷார்ட் ஸ்டோரி பார்க்கலாம். ஸோ இதில் எப்படி கொடுத்துருக்கேன்னா, ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்டோரி தமிழில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இதுலேருந்து இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எடுத்து அதோட மீனிங்ஸை வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சென்டென்ஸாக வந்து தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து ஃபுல் ஸ்டோரி ஃபஸ்ட்டு தமிழில் பார்த்துடலாம். ஸோ ஸ்டோரியோட டைட்டில் பார்த்தோம் அப்படின்னா, பெருமை பேசும் பயணி. பெருமை பேசும் பயணி. ஒரு உலகெங்கும் பயணம் செய்பவர் ஒரு கிராமத்தில் வாழ்ந்தார். அவர் பெரும்பாலான தன் நேரத்தை அவர் சென்றிருந்த வெவ்வேறு இடங்களில் அவர் செய்திருந்த பல வீரமான காரியங்களை பற்றி பெருமை பேசி செலவழித்தார். அந்த கிராமவாசிகள் அவர் பேச்சை கேட்டார்கள். ஆனால் அரிதாக அவர் சொன்னதையெல்லாம் நம்பினார்கள். ஒரு நாள் ரோட்ஸ் எனும் இடத்தில் அவர் இருந்தபோது எந்த நபராலும் செய்ய முடியாத ஒரு மாபெரும் பாய்ச்சலை அவர் செய்ததாக சொன்னார். பாய்ச்சல் அப்படின்னா வந்து தாண்டுவது. ஓகே, ஒரு பெரிய யாராலையும் தாண்டவே முடியாத அந்த அளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸை வந்து நான் தாண்டினேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவரின் பேச்சை கேட்டு கொண்டிருந்தவர்களில் ஒருவர் சொன்னார். ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத டைரக்ட் ஸ்பீச்சில் கொடுத்துருக்காங்க. கேட்கவே அருமையாக இருக்கிறது நண்பா. இது ரோட்ஸ் என்று வைத்துக்கொள்வோம். அதாவது அவர் அந்த பிளேஸ் சொல்கிறாரு. அவர் அந்த ரோட்ஸுன்ற ஒரு இடத்துல நான் இப்படி பண்ணினேன்னு சொல்கிறாரு இல்லைங்களா, அது. ஸோ ரோட்ஸ் அப்படிங்கிறது வந்து கிரீஸில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். இது ரோட்ஸ் என்று வைத்துக்கொள்வோம். இப்போது தாண்டி அந்த அருஞ்செயலை உண்மையில் உன்னால் செய்ய முடியும் என்று நிரூபி. நாங்கள் அனைவரும் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் பேச்சை எல்லாத்துக்கும் கவனிச்சுட்டு இருந்தாங்களா, அதில் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, சரி இதை வந்து ரோட்ஸுன்னு நினச்சிக்கோ, அதாவது அந்த ஊருன்னு நினச்சிக்கோ, அதில் இருக்க நீ எந்த பிளேஸை தாண்டினேன்னு சொல்கிறியோ அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸு, இப்போ இதை வந்து கற்பனை நினச்சிக்கோ, இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, இதை நீ வந்து தாண்டி காட்டு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அந்த உலகெங்கும் பயணம் செய்பவர் அவமானப்பட்டு நின்றார். அதாவது அவர் வந்துட்டு அவரோட பொய்யை அவர் பந்தா விட்டுட்டு இருந்தார் இல்லைங்களா, அதில் வந்துட்டு என்னடா இது இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தாண்ட முடியாமல் அவமானப்பட்டு நிற்கிறாரு. அதுதான் இந்த ஸ்டோரி. ஸோ தற்புகழ்ச்சியாளரை குணப்படுத்துவதற்கான சிறந்த வழி அவரின் வார்த்தைகளை சோதித்து பார்ப்பது தான். அதாவது நல்லா ஷோ ஆஃப் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து எது சொன்னாலும் டக்குன்னு நம்பாமல் அவங்கள வந்துட்டு அவங்க ஓகே அப்படியா நீ இதை செஞ்சு காமி பார்க்கலாம், நீ இதை சொல்கிறல செஞ்சேன்னு செஞ்சு காமி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னாலே போதும், அது வந்து அவங்கள வழிக்கு கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. குணப்படுத்துறதுன்னா அதாவது இந்த இங்கிலீஷ் சென்டென்ஸில் அப்படி இருக்கிறனால அந்த வேர்டே கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம சொல்வோம் இல்லைங்களா, அவரை சரி கட்டுறது, வழி கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் இது. ஓகே, ஸோ மேலே நம்ம வேர்ட்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அதுலேருந்து இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எடுத்து அதோட மீனிங்ஸை வந்துட்டு இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன். அது ஒன்ஸ் அப்படியே ரீட் பண்ணிடுறேன். பெருமை பேசுபவர், போஸ்ட்ஃபுல், போஸ்ட்ஃபுல். பயணி, ட்ராவலர், ட்ராவலர். உலகெங்கும் பயணம் செய்பவர், இதுக்கு வந்து அதாவது உலகம் சுற்றி வர்றாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, ஒவ்வொரு நாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்குது. அது வந்து குளோப் ட்ராட்டர். ஓகே, குளோப் ட்ராட்டர். வாழ்வது, டு லிவ். கிராமம், வில்லேஜ். செலவழிப்பது, டு ஸ்பெண்ட். பெருமை கொள்வது, டு போஸ்ட். அதாவது பந்தாவாக எதை அவங்கள பற்றியே பேசிக்கிறது, பெருமை பேசிக்கிறது. வீரமான காரியங்கள், ஹீரோயிக் திங்ஸ், ஹீரோயிக் திங்ஸ். வெவ்வேறு, டிஃப்ரெண்ட். இடம், பிளேஸ். செல்வது, டு விசிட். ஸோ செல்வது, விசிட் வந்து நிறைய மீனிங்ஸ் இருக்குது. இப்போ நம்ம போய் ஒருத்தங்களை சந்தித்து பேசுகிறோம், நான் வந்து இப்போ எங்கள் பாட்டி போய் பார்க்க போகிறேன் அப்படின்னா, ஐ விசிட்டட் மை கிராண்ட் மதர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எங்கள் பாட்டி இருக்கக்கூடிய இடத்துக்கு நான் போய் அவங்கள சந்தித்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம். ஓகே, ஐ விசிட்டட் மை ஹோம் டவுன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நான் என்னோட சொந்த ஊருக்கு போனேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஓகே, ஸோ செல்வது அப்படின்னா டு விசிட். கேட்பது, டு லிசன். அதாவது கவனித்து கேட்பது, காதால் கவனித்து கேட்பது. அரிதாக அப்படின்னா ஹார்ட்லி, ஹார்ட்லி. நம்புவது, டு பிலீவ், டு பிலீவ். சொல்வது, டு சே. எடுப்பது, டு டேக், டு டேக். மாபெரும் பாய்ச்சல் அப்படின்னா ஜெயண்ட் லீப், ஜெயண்ட் லீப். அதாவது மிகப்பெரிய அப்படின்னு சொல்கிறது. லீப் அப்படின்னா வந்து அப்படியே அந்த தாவி குதிக்கிறது, தாண்டுவது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் வந்து லீப்.
கேட்பவர் அப்படின்னா லிசனர். அதாவது ஒருத்தவங்க சொல்கிறது வந்து கவனித்து கேட்குறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து லிசனர். கேட்க அருமையாக இருப்பது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து டு சவுண்ட் கிரேட். டு சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு என்னென்னா கேட்க அருமையாக இருக்குது, கேட்கறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து டு சவுண்ட் கிரேட் அப்படின்னா வந்து கேட்பதற்கே சூப்பராக இருக்கே, அருமையாக இருக்கே, ஆச்சரியமாக இருக்கே, அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது. நண்பர் அப்படின்னா ஃப்ரெண்ட். வைத்துக்கொள்வோம் அப்படின்னா சப்போஸ். இப்போது நவ். பாய்ந்து தாண்டுவது, தாவி தாண்டுவது, அதெல்லாம் வந்து டு லீப். நிரூபிப்பது அப்படின்னா டு ப்ரூவ். உண்மையில் ஆக்சுவலி. சாதிப்பது டு அக்கம்ப்ளிஷ். அருஞ்செயல், சாதனை, அதெல்லாம் வந்து ஃபீட். ஸோ இந்த ஃபீட் அப்படிங்கிறது இது எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்து ரொம்ப ரேராக வந்து ஒரு சிலராலேயே வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியும், சாதிக்க முடியும்னு சில செயல்கள் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு நம்ம ஃபீட் அப்படின்னு சொல்லுவோம். பார்ப்பது டு வாட்ச், அதாவது கவனித்து பார்ப்பது. அவமானம், வெக்கக்கேடானது, அதெல்லாம் வந்து ஷேம் ஃபேஸ்டு. சிறந்த வழி பெஸ்ட் வே. குணப்படுத்துவது டு க்யூர். தற்புகழ்ச்சியாளர் அப்படின்னா வந்து போஸ்டர். போடுவது டு புட். வார்த்தைகள் அல்லது சொற்கள் வேர்ட்ஸ். சோதிப்பது டு டெஸ்ட். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு மேலே பார்த்த ஸ்டோரியை சென்டென்ஸ் பை சென்டென்ஸாக இந்த மீனிங்ஸ் யூஸ் பண்ணி இங்கிலீஷ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ரொம்ப பெருசு, அதை அப்படியே வந்து ஃபஸ்ட் ரீட் பண்ணிட்டு அப்புறம் பார்ட்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு வரலாம். ஒரு உலகெங்கும் பயணம் செய்பவர் ஒரு கிராமத்தில் வாழ்ந்தார். ஸோ ஒரு உலகெங்கும் பயணம் செய்பவர். ஸோ உலகெங்கும் பயணம் செய்பவர் அப்படின்னா என்னென்னு படித்தோம், குளோப் ட்ராட்டர் அப்படின்னு படித்தோம். அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு அப்படின்றதுக்கு குளோப் ட்ராட்டர். வாழ்ந்தார் அப்படின்னா வந்து லிவ்டு, பாஸ்ட் டென்ஸ். லிவ்வோட பாஸ்ட் டென்ஸ் லிவ்ட். எங்கே வாழ்ந்தார் அப்படின்னா ஒரு கிராமத்தில். ஸோ இன் அ வில்லேஜ். அ குளோப் ட்ராட்டர் லிவ்ட் இன் அ வில்லேஜ். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கமா போட்டுட்டு அடுத்த சென்டென்ஸை வந்து தமிழில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்கிலீஷில் வந்து அதை கனெக்டிவிட்டி கொண்டு வரக்க அண்ட் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஓகே, அண்ட் அவர் பெரும்பாலான தன் நேரத்தை அவர் சென்றிருந்த வெவ்வேறு இடங்களில் அவர் செய்திருந்த பல வீரமான காரியங்களை பற்றி பெருமை பேசி செலவழித்தார். ஸோ அவர் பெரும்பாலான தன் நேரத்தை செலவழித்தார் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ் ஃபஸ்ட்டு. அதாவது இந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய இன்னொரு பார்ட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா அண்ட் ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் டைம். அதாவது என்னென்னா அ குளோப் ட்ராட்டர் lived in a village and he spent most of his timeங்கிறது தான். இந்த இடத்துல வந்து இவரை பற்றி தான் மென்ஷன் பண்ணுறோன்றது தெரியும், ஏன்னா அண்ட் வந்து அதை தான் குறிக்குது. அதனால் நம்ம அப்படியே வந்து இந்த ஹீ அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். செலவழித்தார் பாஸ்ட் டென்ஸ். ஸோ ஸ்பெண்டோட பாஸ்ட் டென்ஸ் வந்து ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் டைம். ஸோ அவர் தன் பெரும்பாலான நேரத்தை, அதனால் he spent most of his time. ஸோ என்ன பண்ணி செலவழித்தார், அவர் சென்றிருந்த வெவ்வேறு இடங்களில் அவர் செய்திருந்த பல வீரமான காரியங்கள் பற்றி பெருமை பேசி. ஸோ பெருமை பேசுவது போஸ்டிங். ஓகே, போஸ்டிங். அண்ட் ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் டைம் போஸ்டிங். ஸோ பெருமை பேசிகிட்டு இருக்காரு. எதை பற்றி அப்படின்னா அபவுட். பற்றி அப்படின்னா அபவுட் த மெனி ஹீரோயிக் திங்ஸ். பல வீரமான காரியங்கள் பற்றி. அபவுட் த மெனி ஹீரோயிக் திங்ஸ் he had done. அவர் செய்திருந்த. ஓகே, அவர் செய்திருந்த. ஸோ he had done எங்கே அப்படின்னா in the different places that he had visited. அவர் சென்றிருந்த வெவ்வேறுனா டிஃப்ரெண்ட் இடங்களில் places. அவர் சென்றிருந்த that he had visited. ஸோ தமிழில் வரும்போது நம்ம அப்படி எழுதுவோம், இங்கிலீஷில் நம்ம இப்படி தான் எழுதணும். ஸோ a globetrotter lived in a village and spent most of his time boasting about the many heroic things he had done in the different places that he had visited. ஸோ அவர் சென்றிருந்த பல வெவ்வேறு இடங்களில் பல செயல்கள் அவர், அதாவது ஹீரோயிக்கான செயல்கள் செய்திருந்ததாகவும் அதை பற்றி வந்துட்டு பெருமை பேசிய அவரோட நேரத்தை வந்து செலவழிச்சிட்டு இருந்திருக்காரு. அந்த கிராமவாசிகள் அவர் பேச்சை கேட்டார்கள், ஆனால் அரிதாக அவர்
சொன்னதையெல்லாம் நம்பினார்கள். The villagers listened. அவ்வளோதான். ஓகே, அதாவது அந்த கிராமவாசிகள் அப்படின்றதுக்கு the villagers. ஓகே, அந்த குறிப்பிட்ட கிராமவாசிகள் பற்றி தான் பேசுகிறோம். அதனால that villagersன்னு சொல்ல மாட்டோம், the villagers. The villagers. ஸோ அது போட்டுட்டோம். அவர் பேச்சை கேட்டார்கள் அப்படின்னு இவ்வளோ பெருசாக எழுதிருக்கு. லிசன்டுன்னு மட்டும் ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம். The villagers listened. ஸோ லிசன் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? ஒருத்தவங்க பேசுகிறது வந்து கவனித்து கேட்குறது. ஓகே, அதுதான் இந்த இடத்துல. ஸோ the villagers listened. ஆனால் பட் அரிதாக அப்படின்னா ஹார்ட்லி. அதாவது ஹார்ட்லி அப்படின்னா ரொம்ப ரேராக, இல்லைன்னா வந்து அது நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறது. ஓகே, ஸோ அது வந்து ரொம்ப அரிதாக தான் அப்படின்ற மாதிரி, ரேர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இது. ஸோ அரிதாக அவர் சொன்னதையெல்லாம் நம்பினார்கள். ஹார்ட்லி பிலீவ்ட் ஆல் தட் ஹீ செட். ஸோ அவர் சொன்னதையெல்லாம் வந்து அரிதாக தான் நம்பினாங்க. த வில்லேஜர்ஸ் லிசன்ட் பட் hardly believed all that he said. ஒரு நாள் ரோட்ஸ் எனும் இடத்தில் அவர் இருந்தபோது எந்த நபராலும் செய்ய முடியாத ஒரு மாபெரும் பாய்ச்சலை அவர் செய்ததாக சொன்னார். ஒரு நாள், ஒன் டே, அவர் சொன்னார் அப்படிங்கிறத போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இது ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் தான் கொடுத்துருக்கோம், டைரக்ட் ஸ்பீச் கிடையாது. அதனால ஹி செட் தட் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஹி செட் தட் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், அதனால ரிப்போர்ட்டட் ஸ்பீச் மாதிரி கொடுக்குறோம். ஒன் டே ஹி செட் தட் when he was in a place called Rhodes. ஸோ ரோட்ஸ் எனும் இடத்தில் இருந்தபோது, ரோட்ஸ் எனும் இடத்தில் அவர் இருந்தபோது, he said that when he was, போது பொழுது அப்படின்னு வந்துச்சுன்னா when அப்படின்றது யூஸ் பண்ணணும்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அது யூஸ் பண்ணுறோம். when he was in a place called Rhodes. ரோட்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல அவர் இருந்தபோது எந்த நபராலும் செய்ய முடியாத ஒரு மாபெரும் பாய்ச்சலை அவர் செய்ததாக சொன்னார். ஸோ அவர் வந்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, he had taken a giant leap. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு he had taken a giant leap அப்படின்னு தான் சொல்லுவோம். டு டேக் அ giant leap அப்படின்னா தாண்டுவது அப்படின்னு அர்த்தம். ஸோ டைரெக்டாக டேக் அப்படின்னு பார்த்தோம்னா எடுப்பது அப்படின்ற அர்த்தம் தான். இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டு டேக் அ giant leap அப்படின்னா வந்து அந்த முயற்சி எடுப்பதுன்ற மாதிரி சொல்கிறது. ஓகே, அதை தாண்டுவதற்கான முயற்சி எடுத்து அவர் தாண்டியதாக நம்ம எடுத்துக்கணும், அந்த மாதிரி. he had taken a giant leap. ஓகே, he had taken a giant leap that no man could ever take. ஸோ ஒருத்தரால் வந்து செய்ய முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு டிஸ்டன்ஸை வந்து அவர் தாண்டினதா அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து தட் நோ மேன் அப்படின்னா வந்து எந்த நபராலும், குட் எவர் டேக் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எவர்னு வந்திருக்குதே அப்படின்னா அது பாசிட்டிவ் தானே அப்படின்னா அது பாசிட்டிவ் தான். பட் இந்த இடத்துல நோ மேன்னு வந்துருச்சு, அதாவது எந்த நபராலும் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல இது நெகட்டிவ்னு காமிச்சிட்டோம். ஓகே, ஸோ நோ மேன் குட் எவர் டேக் அப்படின்னா எந்த நபராலும் எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு முயற்சி எடுத்து அவர் ஒரு தூரத்தை வந்து தாண்டினதா அவர் வந்து சொல்கிறாரு. அவரின் பேச்சை கேட்டு கொண்டிருந்தவர்களில் ஒருவர் சொன்னார். ஸோ அவரின் பேச்சை கேட்டு கொண்டிருந்தவர்களில் ஒருவர் சொன்னார். ஒன் ஆஃப் ஹிஸ் லிசனர்ஸ் செட். மேலே பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். ஓகே, ஸோ அவர் பேச்சை கேட்டு கொண்டிருந்தவர்களும் இவ்வளோ தமிழ் வார்த்தைகள் வந்தாலும் நம்ம சுருக்கி வந்து இங்கிலீஷில் எழுதிடலாம். ஒன் ஆஃப் ஹிஸ் லிசனர்ஸ் செட். ஸோ எப்போவுமே ஒன் ஆஃப் வந்துச்சுன்னா இந்த இடத்துல ப்ளூரலாக மாற்றிடணும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. ஏன்னா பல பேர் இருந்தால் தான், அதாவது அட்லீஸ்ட் 2 பேராவது இருக்கணும். அப்படி 2 பேர் இருந்தால் தான் ஒருத்தங்க அப்படின்னு எடுத்துக்க முடியும். ஸோ ஒரே ஒருத்தங்க தான் இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அப்போ த லிசனர்ஸ் செட் அப்படின்ற மாதிரி முடிஞ்சிடும். யார் கேட்குறாங்களோ அது. இந்த இடத்துல வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, அந்த கேட்டுட்டு இருந்தவங்கள ஒருத்தங்க. ஸோ எப்போவுமே இந்த ஒன் ஆஃப் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல வரக்கூடிய வார்த்தை வந்து எப்பவும் ப்ளூரலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, ஒன் ஆஃப் ஹிஸ் லிசனர்ஸ் செட், அதாவது அவர் பேச்சை கேட்டுட்டு இருந்தவங்க இல்லை ஒருத்தங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கங்கிறது டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குது. அது என்னென்னா, கேட்கவே அருமையாக இருக்கிறது நண்பா, கேட்கவே அருமையாக இருக்கிறது நண்பா. தட் சவுண்ட்ஸ் கிரேட் ஃப்ரெண்ட், தட் சவுண்ட்ஸ் கிரேட் ஃப்ரெண்ட். ஓகே, தட் அது கூட வரும்போது வேர்ப் கூட எஸ் சேர்த்தணும்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த ரூல் இங்கே அப்ளை பண்ணுறோம். தட் சவுண்ட்ஸ் கிரேட் ஃப்ரெண்ட், அதை கேட்குறக்கே சூப்பராக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது. இது ரோட்ஸ் என்று வைத்துக்கொள்வோம். லெட்ஸ் சப்போஸ் திஸ் இஸ் ரோட்ஸ். லெட்ஸ் சப்போஸ் திஸ் இஸ்
ரோட்ஸ். ஸோ இது வந்து ரோட்ஸ்ன்னு நினச்சிக்கோ. அதாவது நீ வந்து ரோட்ஸில் நம்ம எல்லோரும் இப்போ ரோட்ஸுன்ற இடத்துல இருக்கிறோன்னு நினச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போது தாண்டி அந்த அருஞ்செயலை உண்மையில் உன்னால் செய்ய முடியும் என்று நிரூபி. இப்போது அப்படின்னா நவ். ஸோ தாண்டி அப்படின்னா லீப், அதாவது வேர்பை யூஸ் பண்ணுறோம். ஸோ லீப் பண்ணி ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். 2 ஆக்ஷன். ஸோ ஒன்று தாண்டுவது, இன்னொன்று ப்ரூவ் பண்ணுறது. ஸோ 2 ஆக்ஷன் வரும்போது நடுவில் அண்ட் யூஸ் பண்ணணும். அதை தான் யூஸ் பண்ணோம். நவ் லீப் அண்ட் ப்ரூவ். ஸோ தாண்டி நிரூபி. என்ன நிரூபிக்க சொல்கிறோம் அப்படின்னா தட் அப்படின்றது போட்டு அதை சொல்கிறோம். ஓகே, அந்த எண்ட்ருக்கு தான் வந்து தட். யூ கேன் ஆக்சுவலி அக்கம்ப்ளிஷ் த ஃபீட். ஸோ நிஜமாலுமே உண்மையாலுமே உன்னால் வந்து அப்பேற்பட்ட ஒரு அந்த மிகப்பெரிய அந்த டிஸ்டன்ஸை வந்து உன்னால் தாண்ட முடியும், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து உன்னால் செய்ய முடியும்னு எங்கள் கண்ணு முன்னாடி செஞ்சு காட்டு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நவ் லீப் அண்ட் ப்ரூவ் தட் யூ கேன் ஆக்சுவலி அக்கம்ப்ளிஷ் த ஃபீட். அக்கம்ப்ளிஷ் அப்படின்னா வந்து செய்து முடிப்பது அப்படின்னு அர்த்தம். ஃபீட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா அந்த அருஞ்செயல். ஸோ ஒரு ரேராக வந்துட்டு ஒரு சிலராலேயே செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து உன்னாலேயும் முடியும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஃபீட் அப்படின்றது என்னென்னா அருஞ்செயல். ஓகே, டக்குன்னு எல்லாத்தினாலேயுமே வந்து கேஷுவலாக செஞ்சிட முடியாது. அது வந்து ரொம்ப ட்ரைனிங் எடுத்து ஒரு சிலராலே மட்டுமே செய்யக்கூடிய சில விஷயம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அது ஃபீட் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு விஷயத்தை. நாங்கள் அனைவரும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். வி ஆர் ஆல் வாட்சிங். வி ஆர் ஆல் வாட்சிங். நாங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கோம் குதி அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அந்த உலகெங்கும் பயணம் செய்பவர் அவமானப்பட்டு நின்றார். The globetrotter was left shamefaced. Was left shamefaced அப்படின்னா இந்த இடத்துல லெஃப்ட் அப்படின்னா வந்துட்டு அதாவது அவமானப்பட்டு அந்த முகத்தோடு அவர் விடப்பட்டார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த விடப்பட்டாருங்கிறது தான் இந்த லெஃப்ட். ஓகே, ஸோ த globetrotter was left shamefaced. ஸோ அவமானப்பட்டு அந்த முகத்தோடு நின்றாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறது. தற்புகழ்ச்சியாளரை குணப்படுத்துவதற்கான சிறந்த வழி அவரின் வார்த்தைகளை இந்த ஸ்பெல்லிங் நான் கரெக்ட் பண்ணி கொடுத்துற பிடிஎஃப்பில் வார்த்தைகளை சோதித்து பார்ப்பது தான் த பெஸ்ட் வே. ஓகே, சிறந்த வழி அப்படின்னா த பெஸ்ட் வே டு க்யூர். எதுக்கு அப்படின்னா எதுக்கான சிறந்த வழி? குணப்படுத்துவதற்கான சிறந்த வழி. த பெஸ்ட் வே டு க்யூர் யார் அப்படின்னா தற்புகழ்ச்சியாளரை. To cure a boaster is to put his words to test. Is to put his words to test. அதாவது to put his words to test அப்படிங்கிறது இதெல்லாம் ஞாபகம் வச்சு தான் யூஸ் பண்ணணும். அதாவது போடுறது அப்படின்றது புட் அப்படின்னா போடுவது தான். இந்த இடத்துல நம்ம இதை எப்படி எடுத்துக்கணும்னா அவங்க சொல்கிற வார்த்தைகளை வந்துட்டு டெஸ்ட் செஞ்சு பார்த்துடணும். அதுலேயே வந்து அவங்க சரிக்கு வந்துடுவாங்க அப்படின்னு அந்த பந்தா விடுறதெல்லாம் வந்து அவங்க குறைச்சிக்குவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஓகே, த பெஸ்ட் வே டு க்யூர் அ போஸ்டர் இஸ் டு புட் ஹிஸ் வேர்ட்ஸ் டு டெஸ்ட். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஸ்டோரி. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா சென்டென்சஸ் எல்லாம், அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஃபுல் ஸ்டோரி அப்படியே இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன். அது ஒன்ஸ் அப்படியே ரீட் பண்ணிடுறேன். த போஸ்ட்ஃபுல் ட்ராவலர். A globetrotter lived in a village and spent most of his time boasting about the many heroic things he had done in the different places that he had visited. The villagers listened but hardly believed all that he said. One day he said that when he was in a place called Rhodes, he had taken a giant leap that no man could ever take. One of his listeners said, "That sounds great, friend. Let's suppose this is Rhodes. Now you leap and prove that you can actually accomplish the feat. We are all watching." The globetrotter was left shamefaced. The best way to cure a boaster is to put his words to test. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஸ்டோரி. இதில் வந்து நம்ம இவ்வளோ ஒர்க்காக புதுசாக பார்த்துருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ. until then, thank you. Bye bye.